Hi students, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா theorems of moment of inertia. ஆல்ரெடி moment of inertiaனா உங்களுக்கு என்னன்ட்டு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். mass into distance squared, that is called என்னது moment of inertia அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த moment of inertia அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கல்லில் வந்து ஒரு கயிறு கட்டி நம்ம கையை வச்சு இப்படி சுற்றணும் அப்படின்னா அப்போ அந்த டிஸ்டன்ஸு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்டோனுக்கு ஒரு மாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோனுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அப்போ அந்த அதுக்கும் அந்த ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸு இருக்கும்போது அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்போ நல்லா இப்படி கை இப்படி சுற்றுவோம். அப்படி சுற்றும் போது ஸ்லாக்னஸ் இருக்கும், ப்ளஸ் அப்படியே டைட்டாகவும் இருக்கும். அப்போ எங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும், எங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸியாக ரொட்டேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தியரிஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் அது எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட் ஆன் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்டு ஓரியன்டேஷன் ஆஃப் த பாடி அபவுட் தட் ஆக்சிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதை பொறுத்து தான் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அதனுடைய ஆக்சிஸ் அப்போ டிபெண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேங்களா? இதை தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அதனுடைய தியரம் வந்து ஒவ்வொரு தியரமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் என்னது பேரலல் ஆக்சிஸ் தியரம். வாட் இஸ் மீன் பை பேரலல் ஆக்சிஸ் தியரம்? இப்போ வந்து அது வந்து சேம் பாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் ஒரு 2 ஆக்சிஸ் எடுத்துக்க போகிறோம். அந்த 2 ஆக்சிஸ் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்க போகுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை சென்டரில் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது இருக்குது அப்படின்னா இதனுடைய சென்டரில் வச்சு இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், அதேமாரி இங்கே இப்போ இந்த ஆக்சிஸ் இருக்கும்போது இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் கை வச்சுருக்கல, இப்போ இந்த பாயிண்டில் இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும், அப்போ அந்த பாடியோட ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்டு சப்போஸ் இந்த ஆக்சிஸ் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்டு எப்படி இருக்கும் இப்படி ரொட்டேட் ஆகும்போது, எக்ஸாம்பிள்ஸ் இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம்ல. அப்போ இந்த எண்டில் அதனோட ஆக்சிஸ் இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரொட்டேஷன் ஆகுது, இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்குது. அப்போ இது ரெண்டும் தான் பேரலல் ஆக்சிஸ் தியரம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சென்டர் ஆக்சிஸ்லேயும் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு எண்ட்லேயும் வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம். அப்போ ஒரே பாடி தான், ஆனால் அந்த ஒரே பாடியை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்சிஸில் வந்து நம்ம அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக அந்த தியரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஸ்டேட் தட் moment of inertia of body, moment of inertia na I, about any axis equal to போட்டுக்கலாம். ஓகே, ரைட். sum of its moment of inertia about a parallel axis through its center of mass. ஓகேங்களா? ரைட். அடுத்து center of mass means center of mass ஓட moment of inertia IC. sum of போடும்போது ப்ளஸ் and product of mass body and the square of distance. அப்போ square of the distance na d squared. that is called in the statement, இந்த parallel axis theorem statement தான் இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக அந்த அழகாக அந்த தியரத்தை படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்க, the parallel axis theorem state that the moment of inertia of body about any axis, moment of inertia போட்டேன், about any axis equal போட்டிருக்கேன், sum of plus போட்டிருக்கேன். அப்போ moment of inertia of center of IC, ஓகேங்களா, and the product of mass and square of the distance between the axis. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் அதை அழகாக ட்ரா பண்ணுறேன். தட் இஸ் ஒரு லாமினா. இந்த லாமினாவோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் AB, இதுதான் சென்டர். இந்த சென்டர் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் IC. ஓகேங்களா? தட் இஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், பாயிண்ட் மாஸ். ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்சிஸில் இருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. சேம் இப்போ இன்னொரு எண்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இன்னொரு எண்டில் இன்னொரு ஆக்சிஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த ஆக்சிஸ் வந்து டி அண்ட் இ. ஓகேங்களா, ரைட். அப்போ இதுக்கு வந்து இந்த டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர். அதை தான் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்கொயர் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஆக்சிஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த டயக்ராம் வச்சும் படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது இப்போ இதுதான் தியரம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஐசி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாடி ஆஃப் மாஸ் எம். ஐசி அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி ஆஃப் மாஸ் எம் about an axis passing through the center of mass. ஸோ இதுதான். ஓகேங்களா, அப்போ அதுதான் ஸ்டேட்மெண்ட் கிவன்ஸ். ஓகேங்களா, the I equal to IC plus MD. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து ரிஜிட் பாடி கன்சிடர் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ரைட். இப்போ the moment of inertia of the point mass about an axis D. ஓகேங்களா, அப்போ என்னது? M x plus D ஸ்கொயர். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சிங்க. ஸோ இது வந்து எங்கே அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா த பாயிண்ட் மாஸ் எபோட் த ஆக்சிஸ் டி. ஓகேங்களா, ரைட். அப்போ ஐ ஈக்குவல் டு டோட்டல் மாஸ். அப்போ எம் எக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ தட் இஸ் இது என்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ எக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2xd. ஓகேங்களா, அப்போ ஐ ஈக்குவல் டு சமேஷன் எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2xd. ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்மை உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ ஐ ஈக்குவல் டு சமேஷன், அப்போ எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் டி ஸ்கொயர் ப்ளஸ் எம் 2xd. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டேர்மும் நம்ம சமேஷன் எழுதணும்னா சமேஷன் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் எம் டி ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஓகே எம்எக்ஸ் 2d அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். இப்போ நமக்கு தெரியும் we know that value. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இதில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்டர் ஆஃப் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஐ ஈக்குவல் டு ஓகேங்களா, இதில் ஒவ்வொன்றா எழுதிருங்க. ஓகே, சமேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து என்னென்னா ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் த சென்டர் ஆஃப் மாசஸ். ஓகேங்களா, மூமெண்ட் ஆஃப் inertia of the body about the center of mass. அப்படின்னா IC equal to summation mx ஸ்கொயர்னு அர்த்தம். இது எக்ஸ் இதில் இருக்கக்கூடிய டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்தது சமேஷன் எம்எக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமேஷன் எம்எக்ஸ், இந்த சமேஷன் எம்எக்ஸ் ஓட வேல்யூ 0. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஸோ பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை இந்த ஆர்ஜின் பொறுத்து இது பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஸோ நமக்கு வந்து சம்மேஷன் எம்எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டோட்டல் டேர்ம் ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஓகேங்களா, ரைட். இப்போ நமக்கு டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஓகே சம்மேஷன் எம்டி ஸ்கொயர்டு. ஓகேங்களா,
ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சமேஷன் எம் அப்படிங்கிறது டோட்டல் எம். இந்த சமேஷன் எம் அப்படிங்கிறது டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? அப்போ I ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் எம் டி ஸ்கொயர்டு. தட் இஸ் parallel axis theorem. ஸோ இதை வச்சு அந்த பாடியோட ரொட்டேஷன்ஸ் எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட் அண்ணா. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.